ஐயோ, என்னத்த போட்டு இப்படி உடைச்சீங்க? ஐயோ வாசுகி, இங்க பாரு. ஐயோ, அப்பா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த கிறிஸ்டல் கலெக்ஷன் ஆச்சே. ஏண்டி பட்டிக்காடு, இதோட விலை தெரியுமா உனக்கு? 25,000 ரூபாய். இப்படி தூள் தூள் ஆக்கிட்டியே பாவி. இது எவ்வளவு ரேர் பீஸ் தெரியுமா? இதே மாதிரி இன்னொரு பீஸ் கிடைக்காது. எதுக்குடி இதை தொட்ட? யாரு கிட்ட இந்த வீட்டு பொருள் எடுத்த? பூமி, கை தவறி விழுந்துருச்சுக்கா. நான் வேணும்னே உடைக்கலக்கா. ஏய், கைய விடுறி. உன் தங்கச்சி பண்ண காரியத்தை பாரு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், எதுக்கு உங்களை வர வைக்கிறேன்னு. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. 1 2 25,000 ரூபாயா? உன் தங்கச்சி அப்படியே தவிடு பொடி ஆக்கிட்டா. அண்ணி, தப்புதான். கண்ணாடி பொருள்னு போது கார்த்திகா கவனமா இருந்திருக்கணும். அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கை தவறி விழுந்துருச்சு. நம்ம பிள்ளைங்க எத்தனை பொருளை உடைச்சிருப்பாங்க. அப்ப நாம புரிஞ்சுக்கிறது இல்லையா? ஏய், என் பிள்ளைங்களும் உன் தங்கச்சி ஒண்ணா? அதானே, அதுங்க குழந்தைங்க. இவ குழந்தையா? எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கா. அறிவு வேண்டாம்? வந்தனா, எதுக்கு எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற? வாசுகி, என் பொண்ணு பண்ணது தப்புதான். அதுக்கு என்ன பரிகாரமோ அதை நான் பண்ணிடுறேன். எப்படியாச்சும் அந்த 25,000 ரூபாய நான் கொடுத்துடுறேம்மா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுமா. அம்மா அம்மா, யாருக்கு வேணும் உங்க பிச்சை காசு? ஏய், இங்க வாடி. வா. நீ என்ன மாட்டி விட்டுருவ போல. ஏய், என்னைக்கா இருந்தாலும் தெரியதானே போகுது. நீ போட்டு கொடுத்துறாத. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏம்மா, நான் அந்த பக்கம் போயிடுறேம்மா. நீ எப்படி இருக்க? நீ வரேன்னு சொன்னதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ, அதே சார், என்ன காஃபியா டீயா? ஆல் தி பெஸ்ட் கார்த்திகா. பரீட்சை நல்லா எழுதுங்க. தேங்க் யூ. அச்சோ, அக்கா, இல்ல விளக்கு அழகா இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். கார்த்திகா, ஆதி சாரும் நீயும். தம்பி, தம்பி ஐஸ்வர்யா, எப்போ வந்தீங்க? நாங்க இப்பதான் வந்தோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பூமி, என்ன இப்படியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? குடிக்க எதுவும் குடுக்கலையா? டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களான்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். டீ போடுக்கா. ஆதி சார் அதிகமா காஃபி சாப்பிட மாட்டார். அது சரி. ஆதி சார் கூட நான் இவ்ளோ நாளா வேலை பார்த்திருக்கேன். என்னை விட உனக்கு அவரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. இல்லக்கா, ஆபீஸ்ல அவருக்கு வேணுங்கிறத கேட்க முடியாதுல. நம்ம வீட்ல தங்கினப்போ நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். கார்த்திகா டாக்டர் ஆக போறவல்ல, உடம்புக்கு எது கெட்டது எது நல்லதுன்றதுல கவனமா இருப்பா. ஆமாமா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னம்மா இது, கையில விளக்கு வச்சிட்டு இருக்க? இல்லம்மா, பார்த்தனா அழகா இருந்துச்சு, அதான். பாத்துமா, பத்திரமா எடுத்துட்டு போய் வை. சரிம்மா. தம்பி, நீங்க உட்காருங்க. உட்காருமா, வா.
அண்ணா தள்ளி உட்கார். ஆதி சாரும் கார்த்திகாவும் சரியில்லையே, என்னமோ நடக்குது. சரி பாப்போம். அதெல்லாம் சேஸ் பண்றது ஒரு விஷயமா மேடம்? பணம் இருக்கிறதுனால எதையும் விலைக்கு வாங்க முடியும். அம்மா, நீ சொன்ன வார்த்தைனால ரொம்ப நம்பிக்கையோட இருந்த. இந்த வருஷமாச்சும் என் பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு. ஆனா வந்துட்டானே இவன் மண்ணள்ளி போட. இதுக்கு மேல இங்க நின்னு என்ன ஆக போகுது? வாடி நம்ம போலாம். ஏன்பா இன்னும் நிக்கிறீங்க? எல்லாரும் கிளம்புங்க. என்னக்கா இப்படி சொல்றாங்க? முடிஞ்ச பிச்சை எடுத்து படிங்க. இல்லையா படிப்பை விட்டுட்டு மூணு தூக்குற வேலைக்கு போங்க. பொண்ணுங்க எல்லாம் சமையல் வேலைக்கு போங்க. போங்க எல்லாரும். இங்க ஏழைங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நில்லுங்க. எங்க போறீங்க எல்லாரும்? இனிமே எக்ஸாம் எழுதி யூஸே இல்லக்கா. அத முடிவு பண்ண வேண்டியது அவர் இல்ல, நீங்க. உங்க உரிமையை நீங்க ஏன் விட்டு கொடுக்கணும்? எக்ஸாம் எழுதாம யாரும் இங்க இருந்து போக வேண்டாம். அக்கா அங்க பாருக்கா, நோட்டீஸ் போர்ட்ல ஏதோ ஒட்டுறாங்க. அக்கா, என்ன லிஸ்டா இருக்கும்? தெரியலையே, வா போய் பாப்போம். அட பாவீங்களா, இப்படி அநியாயம் பண்றீங்களாடா? என்ன நீங்களும் நல்லா இருப்பீங்களா? ஏன்டா ஏழைங்க வயித்துல இப்படி அடிக்கிறீங்க? படுபாவீங்களா? ஏமா அழுறீங்க? என்னாச்சு? என்ன? அக்கா, இந்த வருஷம் யாருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் போட்டுட்டாங்க அக்கா. இரு கார்த்தி, இரு. எப்பவும் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஃப்ராட் வேலை பண்ணுவானுங்க. இப்ப அந்த வாய்ப்பையும் பறிச்சிட்டானுங்க. அந்த அளவுக்கு ஏகேவோட அதிகாரம் வளர்ந்து போச்சு. அவனை தட்டி கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லக்கா. ஏன் இல்ல? நான் இருக்கேன், நான் தட்டி கேட்பேன். அவன் ரொம்ப பொல்லாதவம்மா. போலீஸ் அதிகாரி எல்லாரையும் அவன் கையில வச்சிருக்காமா. அவனை எதிர்த்தவங்களை எல்லாரையும் அவன் உயிரோடையே விட்டதில்ல. உயிர் எடுக்கிற அதிகாரம் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. அவன் ரவுடி எல்லாம் கூட வச்சிருக்காங்க. அவரால நம்மள எதுவுமே பண்ண முடியாதுமா. இத்தனை பேர் நாம இருக்கோம். நம்மளை விட அவர் பலசாலியா? நம்ம உரிமையை விட்டு கொடுத்துட்டு நம்ம உயிர் வாழ்றதை விட உரிமைக்காக போராடி சாகிறது எவ்வளவோ மேல். வேண்டாம்க்கா. கார்த்தி, நான் அந்த ஏகேவை விட போறதில்ல. ஏற்கனவே அவன் கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு வேற இருக்கு. அக்கா, அக்கா வேண்டாம்க்கா. அவன் ரொம்ப பொல்லாதவன்னு எல்லாரும் சொல்றாங்க. பிரச்சனை வேணாம், போயிடலாம்க்கா. சரிங்க சார், பண்ணிடலாம். சொன்ன கேளு கார்த்தி. ஸ்டூடண்ட்ஸ சீண்டியே நீயே பிரச்சனையை இழுத்துறாத. என்னடா முழிக்கிறீங்க? இவங்க இப்படி திமிரா பேசுறதுக்கு காரணம் இந்தா இங்க நிக்கிறாளே, இவதான் காரணம். முதல்ல இவளை பிடிச்சு வெளியே தள்ளுங்கடா. ஏய், என் மேல கைய வெச்ச அவ்வளவுதான். பெண்கள் மேல ஆம்பளைங்க பலவந்தமா கைய வச்சா என்ன தண்டனைன்னு தெரியும்ல? போலீஸ் கூட பெண்களை கைது பண்ண பெண் போலீஸ் தான் கூட்டிட்டு வரணும். ஜாக்கிரதை. இத பாரு, நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். 10 வருஷமா எங்க கம்பெனில யார வச்சு உளவு பார்த்து நீ எப்படி ஜெயிச்சிட்டு இருந்தன்னு எனக்கு தெரியும். டெண்டர்ல என் புருஷன் கிட்ட தோத்த, இன்னைக்கு ஏன் கிட்ட தோக்க போறேன். உன்னோட மாஃபியாவுக்கும் உன் ஊழலுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சைய நான் நடத்தி காட்டுறேன். ஓ, அப்போ உன் தனிப்பட்ட பிசினஸ்க்காக மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா நீ? சீ, வாய மூடு. ஏற்கனவே என் புருஷன் உனக்கு பதிலடி கொடுத்துட்டாரு. இப்போ ஏன் டர்ன். என்ன, உன் தங்கச்சிக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா அத நான் தரேன். அவ முழு படிப்பு செலவையும் நான் ஏத்துக்கிறேன். பிரச்சனை பண்ணாம போயிடு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இது என் தங்கச்சிக்காக மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நியாயம் கிடைக்கணும்.
அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஆமா, கோடீஸ்வரன் வருண் கிருஷ்ணா பொண்டாட்டிங்கிற அப்புறம் ஏன் அம்மா தாயே தர்மம் போடுங்கன்னு ஸ்காலர்ஷிப் வந்து நிக்கிற? அது என் தனிப்பட்ட விஷயம். அடுத்தவங்க உழைப்ப திருடி வாழ்ற உனக்கெல்லாம் அத பத்தி புரியாது. ஓ ஓஹோ, நீ அந்த சுயமரியாதை கோஷ்டியா? சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிற புரட்சி பெண்மணியா? ஆ? டேய் இதோ பாருடா. திங்க சோத்துக்கே வழி இல்ல. எதுக்கு உன் தங்கச்சி இந்த மாதிரி பெரிய மெடிக்கல் காலேஜ்ல படிக்க வைக்கிற? இவெல்லாம் படிச்சு என்ன ஆக போகுது? உன்ன மாதிரி ஏதாவது ஒரு பணக்காரனை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பிட வேண்டியதானே? என்னடா சொன்ன? ஏய்! சார் வேண்டாம் சார், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ஃபுல்லா அவளுக்கு இருக்கு. இதை நம்ம வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம் சார். இதோ பாருங்க, நான் வார்ன் பண்றேன். உங்க எல்லாருக்கும் 10 நிமிஷம் டைம் தரேன். எல்லாருமே கலைஞ்சு போயிடுங்க, இல்ல உங்க எல்லாரும் மேலயுமே கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம். சார், நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? எங்க மேல ஏன் சார் கேஸ் போடணும்ங்கறீங்க? முறைப்படி நடத்த வேண்டிய ஸ்காலர்ஷிப் பரீட்சைய இவங்க நடத்தாம ஏமாத்துறாங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க சார். எதுவா இருந்தாலும் போலீஸ்ல புகார் கொடுங்க, இல்லையா கோர்ட்டுக்கு போங்க. இப்படி உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாம தர்ணா பண்ணக்கூடாது. சார், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. நீங்க எங்களை கலைஞ்சு போங்கன்னு சொல்றீங்க? சார், இன்னைக்கு பரீட்சைன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதை ஏன் சார் கேன்சல் பண்றாங்க? எக்ஸாமே வைக்காம எப்படி சார் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணலாம்? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? போராடுவோம் 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 போராடுவோம். எல்லாருமே இங்க இருந்து கிளம்பு. ஏய், விடாதீங்க. டேய், யாரா நீங்க? எதுக்குடா இப்ப கல்லெறியறீங்க? நாங்க அமைதியா தானே போராடிட்டு இருக்கோம். அக்கா, இவனுங்களா அந்த ஏகேவோட ஆளுங்கக்கா. நிறுத்துங்கடா. அறவழி போராட்டத்தை வன்முறையா மாத்திட்டு இருக்கீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் கெடுத்துறாதீங்க. ஓ மை காட், ஏகே தான் இந்த மாதிரி திட்டமிட்டு கலவரத்தை உண்டு பண்ணிருக்கான் பூமிகா. அவன் தான் ஆளுங்களை இறக்கி இப்படி பண்றான். ஆமாங்க, ஆனா நாங்க இப்ப என்ன பண்றது? போலீஸ்! இந்த பக்கம் வாங்க. கார்த்தி, அதெல்லாம் கவர் பண்ணுங்க. போங்க, புறத்து கலைங்க. ஃபுல்லா கவர் பண்ணுங்க. அந்த சைடு அடிக்கறாங்க பாருங்க. கலைங்க, போங்க. போங்க. அடிங்க. போங்க, கலைஞ்சு போங்க. போங்க. அவங்களுக்கு கவர் பண்ணுங்க. போங்க. ஒருத்தனுக்கு இருக்க கூடாது. போங்க. ஓரல. போங்க. ஒருத்தல இங்க இருக்க இந்த கூடாது. பக்கம் கவர் பண்ணுங்க. ஓட சொல்லல. சீக்கிரம். எல்லா இடத்தையும் கவர் பண்ணுங்க. இருக்க கூடாது. சீக்கிரம் கலைங்க. இங்க கிளம்புங்க. ஓடுடா. அம்மா, அடிக்காதீங்க. கைடா. ஐயோ, என் புள்ளைய காணோம். ஐயோ, அடிக்காதீங்க. என் புள்ள எங்க போடு? ஐயோ, ஐயோ, தள்ளிட்டாங்க. அம்மா, என்ன பாருங்க. அம்மா, ஐயோ, ஐயோ, அம்மா, என் புள்ளவே இருந்தேன். போங்க. காணுமே. எங்க கிளம்புங்க. இப்படி ஆளுங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. போங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. நடக்குது ஐயா. ஏய், போங்கடா. கலைஞ்சு போங்க. அம்மா, அழாம சொல்லுங்க. ஐயா, இப்படி அநியாயம் நடக்குதுயா. ஏழை பசங்களுக்கு தொண்டு நிறுவனம் ஒதுக்குற நிதிய இந்த ஏகே எடுத்துக்கிட்டானே. ஐயோ, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்களா? நல்லா இருப்பானா? ஏய், எனக்கு நீதி கிடைக்கணும், என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். ஒரு பையனுக்கு கூடாது. ஓடு. ஐயோ, என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். ஐயோ, ஓடு. ஏய், ஏன்டா அப்படி திரும்ப திரும்ப கேட்டு? அம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போனை கொடுங்க. சரிங்க சார். சார், யோ, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு உடனே கிளம்பி வாயா. ஓகே சார், ஓகே. எல்லாத்தையும் நிறுத்துங்க. சார், போங்கடா. ஏய், போடா. நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. நம்ம டீம் எல்லாம் கிளம்பி வாங்க. ஓகே சார்.
ஸ்டூடண்ட்ஸ் அக்கா எல்லாரும் வாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல பரீட்சை நடக்க போகுது. இறக்குங்க என்ன? எல்லாரும் ரெடியா இருங்க. நான் இப்போ வந்துடுறேன். என்ன ஏகே பல்லு புடுங்கின பாம்பாட்டம் நிக்கிற? என்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டல. இதோ கமிஷனரே ஆர்டர் போட்டு பரீட்சையை நடத்தணும்னு சொல்லிட்டாரு. உன் திருட்டு வேலைக்கு முடிவு கட்டிட்டேன். பார்த்தல? இருக்கட்டும் டி, இருக்கட்டும். இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா நீ அனுபவிப்ப. இனிமே நீ தான் அனுபவிப்ப. நீ பண்ண ஃப்ராடு தனத்துக்கெல்லாம் நானும் என் புருஷனும் பதிலடி கொடுப்போம். நீ அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன்னா இனியாச்சும் திருந்து நேர்மையா தொழில் நடத்து. முக்கியமா ஏழைங்க படிப்பு விஷயத்துல வில்லங்கம் பண்ண மறுபடியும் நான் வந்து நிப்பேன். என்னதான் நம்ம போராடி இருந்தாலும் சரியான நேரத்துக்கு வந்து நம்ம போராட்டத்தோட நியாயத்தை இவங்க சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணி கமிஷனர் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உதவி பண்ணிருக்காங்க. அதனால மீடியாவுக்கு தான் நம்ம இப்ப நன்றி சொல்லணும். ஜேர்னலிஸ்டா இது எங்க கடமை. சரி வாங்க நம்ம போலாம். தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் போய் எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. ரொம்ப நன்றிம்மா. நான் போயிட்டு வரேம்மா. சரிங்கம்மா, பரவாயில்லம்மா. நல்லபடியா எக்ஸாம் எழுது. நான் போயிட்டு எழுதிட்டு வரேன்க்கா. நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா கார்த்தி. பாய். போச்சு போச்சு. பூமிகா அக்காவுக்கு உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ மாட்ட. என்ன சொல்ற? பூமிகாவுக்கு செம்ம டென்ஷனா இருக்காங்க. உள்ள கார்த்திகாவுக்கு 4 அறை விட்டாங்க. உனக்கு என்ன கிடைக்குமோ தெரியாது. போ போ. கடவுளே, என்னது? போன. பூமிகா, உண்மையிலேயே உன் தங்கச்சிய தப்பாலாம் நினைக்கவே இல்லை. உண்மையா பூமி ப்ளீஸ். அண்ணா பயந்துட்டியா? பிராங்க் பிராங்க். எனக்கு பரிபூரண சம்மதம். அண்ணா. ஆதி சார், இத நான் எதிர்பார்க்கலனாலும் நேத்தே இதுக்கு எனக்கு ஹிண்ட் கிடைச்சிருச்சு. பூமிகா, உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையே? என்ன எதுவும் தப்பா நினைக்கலையே? என்ன சார் நீங்க? உங்களை மாதிரி ஒரு நல்லவர் என் தங்கச்சிக்கு கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்ஸ் பூமி. சார், என் தங்கச்சி ஒரு கிராமத்து பொண்ணு. என்ன மாதிரி அவளும் ஒரு அப்பாவி. நீங்க தான் அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து பத்திரமா பாத்துக்கணும். அத நீங்க சொல்லணுமா பூமிகா? ஒருவேளை நீங்க ஒத்துக்கலைனாலும் உங்க குடும்பத்துக்கு நான் எப்பவும் துணையா இருப்பேன். சரி போலாமா? அம்மா காத்துட்டு இருப்பாங்க. போலாம். கார்த்தி, நீயும் குறும்புத்தனமா இல்லாம பொறுப்பா நடந்துக்கணும். அதே மாதிரி படிப்புலயும் கவனம் செதறவே கூடாது.
படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த விஷயம் எல்லாம். சரிக்கா, உன் நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். அவங்களுக்கு பூமி மேல அவ்வளோ பாசம். அதான் பூமியை பிரியணுமேனு அவ்வளோ ஷாக் ஆகுறாங்க போல. வருண், நீ என்னோட 10 வருஷ எதிரியை தோக்கடிச்சு நீ டெண்டர்ல ஜெயிச்சிருக்க. பூமிகா எனக்கு பெரிய பெரிய விருதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. கல்யாணம் ஆகி வந்து நீங்க இந்த பிரச்சனைகளையே சுத்தி சுத்தி வரீங்க. சந்தோஷமா நீங்க எங்க போனீங்க சொல்லுங்க? அதான் ஜாலியா போயிட்டு வாங்கன்னு சுவிட்சர்லாந்துக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்கேன். ஏன்பா, நான் உங்க பொண்ணு. ஆனா எங்க ஹனிமூனுக்கு எங்க அனுப்பி வச்சீங்க? குளுமனாலி. இவங்களுக்கு மட்டும் சுவிட்சர்லாண்டா? வாசுகி, சும்மா சின்ன பிள்ளை மாதிரி பொறாமப்படாத. உனக்கும் ஃபாரின் போகணும்னு கேட்டிருந்தேன்னா நான் உன்னை அன்னைக்கே அனுப்பியிருக்க போறேன். ஓ அப்படிங்களா? பெத்த பொண்ணு கேட்டாதான் நீங்க எல்லாம் செய்வீங்க. ஆனா மருமகன்னா நீங்களா பார்த்து பார்த்து எல்லாம் செய்வீங்க. நல்லா இருக்குங்க உங்க நியாயம். ஏன்பா, அப்போ மக வேற மருமக வேற, இது என்ன நியாயம்? பொண்ணுக்கு செய்யணும்னா அதை இவங்களே செய்ய வேண்டியதானே? நாங்க என்ன வேண்டான்னு சொல்ல போறோம், இல்ல நீங்க தான் வேண்டான்னு சொல்ல போறீங்களா? பாசமோ வேற எதுவோ, அது எதுவா இருந்தாலும் நேரா காட்டணும். எதுக்கு கம்பாரிசன்லாம்? அப்படி சொல்லுப்பா. இத பாரு வாசுகி, உனக்கு ஏதாவது வேணும்னா நேரடியா கேளு. பூமிகாக்கு செய்றீங்களே எனக்கு ஏன் செய்யலன்னு கேட்காத. அப்புறம் உன் புத்தி தான் உன் குழந்தைங்களுக்கும் வரும். வருண், இவங்க இப்படிதான் எது கிடைச்சாலும் அதை வச்சு வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆக வேண்டிய வேலையை பாரு. இந்தா ஹாப்பியா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் டாட். அடியே பட்டிக்காடு, நானே இன்னும் இந்த சென்னையை தாண்டி போகல, உனக்கு சுவிட்சர்லாண்டா? நீ எப்படி ஹனிமூன் போறேன்னு நான் பாக்குறேன். என்ன டார்லிங், ஹனிமூன் போக ரெடியா? உனக்கு சுவிட்சர்லாந்து ஓகேவா? ஏங்க, என்ன கேள்வி இது? உங்க விருப்பம் தான் என்னோட விருப்பமும். என்னது? அவன் விருப்பம் உன் விருப்பமா? அப்ப ஹனிமூனுக்கு போய் என் பையனோட சேர முடிவு பண்ணிட்டியா? பூமி, அப்ப நான் எந்த இடம் சொன்னாலும் உனக்கு ஓகேவா? என்னப்பா வரும், சுவிட்சர்லாந்துக்கு 2 டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஏங்க, என்னங்க நீங்க மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? புருஷன் இருக்கிற இடம் தானே பொண்டாட்டிக்கு சொர்க்கம். அப்போ பொண்டாட்டி பிறந்த இடம் தானே புருஷனுக்கு சொர்க்கம். நீங்க மட்டும் விருந்து அது இதுன்னு போய் அத்தை எல்லாரையும் பாத்துட்டு வந்துட்டீங்க. நான் மச்சி நிச்சயங்களை பார்க்க வேண்டாமா? பூமி, பாத்தியா? அப்பா ஷாக் ஆயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். தீபிகாவை பாத்துட்டு வந்து இங்க நம்மள வெறுப்பேத்தினார்ல, இப்ப நாம அங்க போறது நினைச்சு பொறாமப்படுறாரு. எங்க சும்மா இருங்க, எல்லாம் உங்களுக்கு கிண்டல் தானா? தீபிகாவை பார்த்துட்டு நான் சந்தோஷப்படல வருண். உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு தான் பயந்துகிட்டு இருக்கேன். வருண், கொஞ்சம் உன் விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. நீ மாமியார் வீட்டுக்கு போறதா அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா அது இப்ப அவசியம் இல்லப்பா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? அது இல்லப்பா, ஹனிமூனுக்கு போய் யாராவது கிராமத்துக்கு போவாங்களா? அந்த அர்த்தத்துல சொன்னேன். இங்கேயும் அதே வெயில், அங்கேயும் அதே வெயில், நல்ல பனிமூட்டமா இருக்கிற வெதர், அழகான இடங்கள். இப்படி போனா தானே பூமிக்காக ஒரு மாற்றம் இருக்கும். பார்த்தேன். உங்க மனசு எனக்கு புரியுதுப்பா. ஆனா அதை விட என் பொண்டாட்டி மனசு எனக்கு நல்லா தெரியும். வசதியா இருக்கிற வெளிநாட்டை விட
அவ ஊருக்கு போறதுதான் பூமிகாக்கு சந்தோஷம். என்ன பூமி? பாத்தீங்களாப்பா, பூமி அவ அம்மா தங்கச்சி பாட்டி எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றாப்பா. அன்னைக்கு பூமி போன்ல பேசும்போதே நான் நோட் பண்ணேன். அதனாலதான் நாங்க ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போகல, பூமிகா வீட்டுக்கு தான் போறோம். மாமா, முதல்ல நீங்க எங்களுக்காக ஹனிமூன் பிளான்லாம் பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் இவர் இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. உங்க விருப்பப்படி நடக்கலன்னு எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. என் மருமக பூமிகா என்ன முடிவு பண்றாளோ அதுதான் என் முடிவாகவும் இருக்கும். அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் பா. எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. யூ ஆர் தி பெஸ்ட் டாட். வருண், உங்க 2 பேரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பன் காசுல எந்த ஊரை சுத்தலாம்னு நினைக்கிற பையனாவும் நீ இல்ல. மாமனார் வீட்டு சொத்துல ஜாலியா இருக்குன்னு நினைக்கிற பொண்ணு பூமிகாவும் இல்ல. ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ். என்ன கொல்றதால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் ஒரு பைசாக்கு பெற மாட்டேன். ஏய், உன்னை கொன்னாதான்டா ஏன் ஆத்திரம் அடங்கும்? ஐயோ, அது 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 பணமா மாறுமா? உன் உயிர் மட்டும் பணமா மாறுமா? மாறும் மாறும் ஏகே. நான் சொல்றத கொஞ்சம் கேளு, என்ன கொஞ்சம் பேச விடு ப்ளீஸ் ஏகே. நான் ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கேன். நிச்சயமா அதுல உனக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கு. ப்ளீஸ் ஏகே. என்ன திட்டம் சொல்லு. ஏகே, எம்கே குரூப்ல 10 வருஷமா இருந்த நிலைமை இப்ப இல்ல. முதல்ல ஒரு எதிரி தான் உனக்கு இருந்தாரு, ஆனா இப்ப வருணும் பிசினஸ்ல வந்துட்டான். இப்ப உனக்கு 2 எதிரி ஆயிட்டாங்க. ஏய், இத சொல்லதான் வந்தியா? அவங்க எதிரிங்க, ஆனா நீ துரோகி. ஐயோ, நான் துரோகி இல்ல, அப்பாவி. நானே ஏமாந்து போயிருக்கேன். எம்கே குரூப்புக்கு நான் தான் வாரிசு, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் நான் தான் ஆள போறேன்னு நினைச்சேன். ஆனா வருணும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து என் ஆசையில மண்ணள்ளி போட்டாங்க. அதுக்கு கோவப்படாத ஏகே, கொஞ்சம் பொறுமையா கேளு. உனக்கு மனோஜ் கிருஷ்ணாவை தோக்கடிக்கணும், எனக்கு எம்கே குரூப்புக்கு நான் வாரிசு ஆகணும். எதிரிக்கு எதிரி நண்பன். நான் உன்னை எதிரியா நினைக்கல, ஆனா நீ கோவத்துல என்ன எதிரியா நினைக்கிற. பரவாயில்ல விடு. மதவன், கடுப்பேத்தாம விஷயத்துக்கு வா. இங்க பாரு ஏகே, என்ன கொன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஏதோ என்ன பழி வாங்கிட்டேன்னு சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளவுதானே. ஆனா எனக்கு பதில் நீ வருண கொன்னா நீ உன் நண்பனை அழிக்க கூடாது ஏகே, உன் போட்டியாளனை தான் அழிக்கணும். உன்னோட எதிரி மனோஜ் கிருஷ்ணா, அவரு பையன் வருண், வருணுக்கு பக்கபலமா இருக்க பூமிகா. மதவன், உன் பகையை தீர்த்துக்க என்ன முட்டாளாக்க பாக்குறியா? இல்ல ஏகே, உன் கூட பார்ட்னர்ஷிப் பேசுறேன். எம்கே குரூப்புக்கு வாரிசு இல்லாம பண்ணிட்டா அப்புறம் நான் தான் அந்த கம்பெனிக்கு முதலாளி, நீ என்னோட பார்ட்னர். மதவன், நீ என்ன சொல்ற? எம்கே குரூப்புக்கு நான் பார்ட்னரா? கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. என் கூட கூட்டணி போடு, நான் நடத்தி காட்டுறேன். நான் என்ன பண்ணணும்? வருணையும் பூமிகாவையும் முதல்ல காலி பண்ணணும். அதெல்லாம் நான் பிளான் பண்ணிக்கிறேன், நீ என் கூட இரு, அது போதும். மதவன், உன்னை நம்பலாமா? ஏகே, இவ்ளோ சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். என்ன கொன்னா உனக்கு அந்த 7 கோடி கிடைச்சிருமா? ஆனா என்ன உயிரோட விட்டேன்னா உனக்கு எம்கே குரூப்போட சொத்துல 50-50 2500 கோடி கிடைக்கும். இப்ப என்ன சொல்ற? நீ புத்திசாலிதான் மதவன், புத்திசாலிதான். இப்பவே நம்ம கூட்டணி வச்சுக்கலாம். மாப்ள, ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்காக நாங்க எல்லாரும் வெயிட்டிங். சீக்கிரமா வாங்க. இப்ப நல்லா பேசுங்க. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சே, மறு வீட்டு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? ஐயோ மாப்பிள, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பரவாயில்ல, நீங்களே கூப்பிடலனாலும் நானே வரேன். என்ன பண்றது, நான் என் பொண்டாட்டிய அவ்வளோ லவ் பண்றேன். எங்க வம்பு இழுக்காதீங்க, பாவம் அம்மா சீரியஸா எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. ஏய் போடி, என் மாமியார் கிட்ட நான் விளையாடுறேன், உனக்கு எதுக்கு போறாம? போங்க மாப்பிள,
ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். இதுக்கே பயந்தா எப்படி அத்த? அங்க வந்ததும் பாருங்க மாப்பிள்ளையோட கெத்த. ஓ அப்படியா? வாங்க வாங்க, நாங்க மச்சினிச்சி கெத்த காட்டுறோம். ஓ அப்படியா? சரி, அதையும் தான் பாத்துருவோம். அத்த இன்னும் 2 நாள்ல வரோம். நீங்க எந்த கட்சின்னு இப்பவே முடிவு பண்ணுங்க. விரைவில் சந்திப்போம். பாய். ரொம்பதான். பின்ன நம்ம ஹனிமூன் ஆச்சே, சும்மாவா? மாப்பிள்ளையும் பூமியும் வராங்களா? திடீர்னு சொன்னதும் எனக்கு கையும் உடல காலும் உடல. சரி, பதட்டப்படாதானோ, எல்லாம் பாத்துக்கலாம். இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் முறையா வராங்க. கல்யாணமும் டென்ஷன்ல நடந்து முடிஞ்சிருச்சு. மறு வீடு அது இதுன்னு எதுவுமே நம்ம பெருசா பண்ணல. அதனால அவங்க வரும்போது ஊரையே கூட்டி ஒரு விருந்து வச்சா என்ன? அட, இது நல்ல யோசனையா இருக்கே. ஊர்ல இருக்கிற எல்லாரும் வயிறார சாப்பிட்டு என் பொண்ணும் மாப்பிளையும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணோம். கண்டிப்பா பெரிய விருந்தா வச்சிடுவான். அப்பா, அப்ப நானும் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவேன். சரி அக்கா, சரி. நானும் கூப்பிடுவேன். அப்படியா? போயிடலாம். அண்ணா, நான் பண்ண தப்ப மறந்து அண்ணமும் மத்த 2 பொண்ணுங்களும் என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா பூமிகா மட்டும் என்ன மன்னிக்கவே மாட்டேன்றா. இந்த விருந்தை நான் சிறப்பா ஏற்பாடு பண்ணனா பூமிகா என்ன புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். பூமிகா திரும்ப சென்னை போறதுக்குள்ள எப்படியாவது அவன் மனசை நான் மாத்திடணும். ஏங்க என்னங்க சொல்லுங்க. மாமா நமக்கு ஸ்விட்சர்லாந்து போறதுக்கு தான் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. ஆனா எனக்காக நீங்க அது கூட வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? அப்பவே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருந்துச்சு. வருண், 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 வருண். விடு. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. வருண், என்னாச்சு? வருண், வருண், ப்ளீஸ். வருண், நில்லுங்க வருண். நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? வருண், வருண், ப்ளீஸ் நில்லுங்க. வருண், இன்னைக்கு ட்ரிப் முழுக்க நான் எதுவுமே பேசல. வாங்க வருண். பூமி, my sweetheart. இப்ப நீ நினைச்ச மாதிரி என்ன கட்டி பிடிக்கலாமே. இப்படிலாம் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இல்லனா அப்புறம் எப்படி ஹனிமூன் ட்ரிப் மறக்க முடியாததா இருக்கும் சொல்லு? இப்படியா? நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? ஓகே ஓகே மன்னிச்சு. இது என்னங்க புது வகையான பொக்கேவா இருக்கு? அது எல்லாமே ரோட் சைடுல இருக்கிற செடியில இருந்து நானே பறிச்சு உனக்காக தயார் பண்ண ஸ்பெஷல் பொக்கே. லவ் யூ மோர் மை ஸ்வீட் ஹார்ட்.
செய்த மாஃபியா நீ கொஞ்சம் காதல் சொல்வியா கைகள் செய்கை செய்யும் போதெல்லாம் கால்கள் மேகம் தாண்டுதே என் சுவாசத்தின் வாசத்தை ஈர்த்தவள் என் மூச்சில் மூலிகை சேர்த்தவள் என் வாழ்வில் மாஞ்சை மாத்தவள் என் வீட்டுக்காக பூத்தவள் என் சுவாசத்தின் வாசத்தை ஈர்த்தவள் என் மூச்சில் மூலிகை சேர்த்தவள் என் வாழ்வில் வாஞ்சை மாத்தவள் என் வீட்டுக்காக பூத்தவள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.